அடுத்ததாக சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய முன்னாள் பொருளாளரும் இந்நாள் இளைஞர் அணியுடைய மாநில செயலாளருமான அன்பிற்கினிய அண்ணன் தாம்பரம் தமீம் அன்சாரி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவட்டுமாக. சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய முப்பெரும் விழா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய 30ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகளே, அரசியல் கட்சி தலைவர்களே, இந்த கட்சியையும் இந்த அமைப்பையும் 30 ஆண்டு காலமாக எந்த ஒரு அமைப்பு உயிரோட்டமாக பயணிக்கும் எனில் அந்த அமைப்பில் இளைஞர் மாணவர்களுடைய பங்கு மிக முக்கியம், அவசியம் என்ற கருத்தில் கொண்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய தம்பிமார்கள் உங்கள் அனைவர் மீதும் ஏகவல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவட்டுமாக. தமுமுகவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 95 துவங்கின போதிலிருந்தே தமுமுகவினுடைய மாணவர் அணியாக மாணவர்கள் ஒன்று கூடிய நாட்களில் சில சந்தர்ப்ப சூழல்கள் கருதி தமிழகத்தில் மாணவர் அணிக்கு ஒரு தனி பெயரோடு ஒரு தனி அடையாளத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் கருதி தமுமுகவினுடைய ஒரு அணியாக மாணவர் இந்தியா, பிறகு சமூக நீதி மாணவர் இயக்கம் என்ற ஒரு தனி அடையாளத்தோடு ஏறத்தாழ 2017 ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சமூக நீதி மாணவர் இயக்கம். ஏறத்தாழ நானாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பாக மாநில செயலாளராக சகோதரர் நூருதீன், இர்ஷாத்து, குர்ஷித்து உள்ளிட்ட சகோதரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தினுடைய முதல் கட்ட நிர்வாகிகள் குர்ஷித்து, இர்ஷாத்துலாம். அதுக்கப்புறம் வந்த சகோதரர்கள் நாங்கள் பயணிக்கும் போது மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த தம்பிமார்கள்லாம் இப்போ மாநிலத்தினுடைய செயலாளர்கள், பொருளாளர்கள், துணை நிர்வாகிகள், அவர்களுக்கு பிறகு வந்தவங்கள்லாம் இப்போ மண்டல நிர்வாகிகள். அடுத்தடுத்து தலைமுறையை இந்த இயக்கம் வென்றெடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. சென்னையில் நாங்கள் பயணிக்கக்கூடிய சூழல்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 7 ஆண்டுகள் நான் சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மாநில பொருளாளராக பயணித்தேன். பல தடைகள், பல போராட்டங்களை மிக எளிதாலாம் மாணவர் இயக்கத்தினுடைய போராட்டத்தை எளிதாலாம் நடத்திட முடியாது. ஐஐடி ஃபாத்திமா லத்தீஃப் என்ற ஒரு சகோதரி அங்கே இருக்கக்கூடிய சில பேராசிரியர்களால் சீண்டல்களுக்குள்ளாகி தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அந்த தற்கொலைகளை கண்டித்து மிகப்பெரிய அளவில் சமூக நீதி மாணவர் இயக்கம் அங்கே போராடுது. காவல்துறை மிக கடுமையான நெருக்கடிகளை என்ன பண்ணுது கூட. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணூர் அபு, அஜீஸு உள்ளிட்ட சகோதரர்கள் மேலாம் கடுமையான நெருக்கடிகளை என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறை. அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறோம், அந்த போராட்டத்தை நடத்தி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்ன பண்ணுறோம், கைதாகிறோம். 1000 பேர் நம்ம தமுமுக மாமக சார்பாக நின்று போராடுறது வேற, 100 மாணவர்கள் அந்த களத்தில் நின்று போராடுறது வேற. யாருமே அந்த போராட்டத்தை என்ன பண்ணல, எடுத்துகிட்டு போகல. சிஏவினுடைய போராட்டம், இதெல்லாம் சமூக நீதி மாணவர்கத்தினுடைய மைட்கற்கள். சிஏவினுடைய போராட்டம்லாம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பாக முஸ்லீம் காலேஜஸில் பார்த்திங்கன்னா சமூக நீதி மாணவர்கத்தினுடைய சகோதரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, ஒன்றிணைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கிரசன் கல்லூரி, நியூ காலேஜ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர் போராட்டம், தொடர்ச்சியாக என்ன பண்ணுது, போராட்டம் நடக்குது. காலையில் வகுப்புக்கு வருவான், வகுப்புக்கு என்ன பண்ணுவான், கேட்டு வாசலில் நின்று தொடர்ச்சியாக போராடுறான். அதனுடைய போராட்டம் என்ன ஆகுதுன்னா, இவங்க டெல்லியில் போராடுறாங்க, டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் போராடுறாங்க, இந்து பனாரஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராடுறாங்க. அதனுடைய போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையுமே மாணவர்கள் போராடும் போது என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. டெல்லியில் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்திலலாம் மாணவர்கள் தாக்கப்படும் போது இந்தியாவிலேயே அந்த மாணவர்களை எதுக்கு தாக்குனேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், வள்ளுவர் கோட்டத்தை முற்றுகையிடுறோம்.
வள்ளுவர் கோட்டத்தை முற்றுகையிடும் போது அந்த வள்ளுவர் கோட்டை முற்றுகை போராட்டம் நம்மளாம் கடந்து என்ன பண்ணுது, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோம். யாருமே பசங்க யாருமே கேட்கல, என்ன பண்ணுறான், ரோட்டை போய் மறிக்கிறான். ரோட்டை போய் மறித்தோடனே காவல்துறைக்கும் நமக்கும் கடுமையான முறையில் சண்டையாவது. குர்ஷித் நம்ம மாநில துணை செயலாளர், அப்போது இருந்த மாநில துணை செயலாளர் குர்ஷித்தோட கையில் என்ன பண்ணிட்டானுங்க, உடைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சவால்களை வந்து சமூக நீதி மாணவர் இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சு, சந்திச்சுது. மிக அருமையான போராட்டங்கள். நாங்கள் சென்னையில் என்ன பண்ணோம், சென்னையில் போராட்டத்தை எடுத்து போராட ஆரம்பிச்சிட்டோம்னா மற்ற மாவட்டங்களே அந்த போராட்டங்கள் என்ன பண்ணோம், தொடர ஆரம்பிக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவினுடைய காலகட்டம், கொரோனாவினுடைய ஃபஸ்ட்டு லாக்டவுனுக்கே அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய சகோதரர்கள் தெருக்களில் வந்து அவங்களுக்கு உணவு கிடைக்காது. திடீர்னு தானே லாக்டவுன் போடுறான், அவங்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு சூழலில் தாம்பரத்துலேருந்து கிளம்பி ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக தெருக்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அங்கேருந்து உணவுகளை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், லைனாக எடுத்துகிட்டு வந்து எல்லா மக்களுக்குமே கொடுக்குறோம். அது என்ன ஆகுதுன்னா தொடருது. கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களுக்கு மேலே மாணவர்கள், வேறு யாருமே இல்லை, மாணவர்கள் 50 நாட்களுக்கு மேலே அந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் அந்த சாலையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், உணவுகளை கொடுக்குறோம். அதே போல் நுகுர் சர்மாவினுடைய போராட்டம்லாம் பார்த்துருப்பீங்க. நுகுர் சர்மாவினுடைய போராட்டம் தாம்பரத்தில் நடக்குது. எல்லா மாநில எஸ்எம்ஐனுடைய எல்லா மாநில நிர்வாகிகளுமே வந்திருந்தாங்க. ரசூல்லாவை பற்றி அவதூறாக பேசினதுனால அந்த போராட்டம் நடக்குது. அப்படி நடக்கக்கூடிய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் இதாகிடுது. சாலைகள்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே தாம்பரத்தினுடைய முக்கியமான சாலைகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, யாருமே முடக்கலை, மாணவர்கள் முடக்கிடுறாங்க. வண்டியே போல, 2 பக்கமும் வண்டியே போல. போலீஸ்காரன் என்ன பண்ணுறாங்க, தள்ளுறாங்க, சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, மாணவர் என்ன சொல்கிறான்னா, இந்த போராட்டம் இப்படி தான் நடக்குன்றான். வேற நாங்களாம் வேறு யாருமே சொல்லலை, இந்த போராட்டம் இப்படி தான் நடக்கும். எங்கள் ரசூலில் எங்கள் உயிரிலும் மேலால ரசூல்லாவை பற்றி தப்பாக பேசியிருக்கான். இந்த போராட்டம் இப்படி தான் நடக்கும்னு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஏசி டிசிடி என்ன பண்ணுறான், மாணவர்கள் பேசுகிறான். அவனை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளேயே போதும் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே டிராஃபிக் ஜாம் ஆச்சு. அதுபோல் ஒரு அருமையான மைக்கெட்களை சமூக நீதி மாணவர் இயக்கம் வந்து முன்னெடுத்திருக்கு. வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நமக்கு உண்டான பொறுப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதை உணர்ந்து சமூக நீதி மாணவர் இயக்கம் இன்னும் வீரியமாக பல 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 நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை என்ன பண்ணணும், சந்திக்கணும். முக்கியமாக கல்லூரிகளில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள்லையுமே சமூக நீதி மாணவர் இயக்கத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கணும். மாணவர் புரட்சி தான் அனீசனை சொன்ன மாதிரி பங்களாதேஷிலலாம் ஏற்பட்டது. மிகப்பெரிய அளவில் மாணவர் புரட்சினால தான் அந்த நாடே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னோக்கி போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பயணிப்போம். நமக்கான பொறுப்பும் உணர்வும் நிறையா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா ஹைரான். அன்சாரி அண்ணன் சொன்னதுக்கான பல போராட்டங்களுக்கான சாட்சிகளாக போராட்டங்கள் என்ற தலைப்பில் கீழே வைக்கப்பட்டிருக்க புகைப்பட கண்காட்சி அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே போல் அந்த குர்ஷித்தை வந்து அடித்த சம்பவம் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அந்த பேனரில் ஈடுபட்டிருக்கோம். ஜஸாக்கல்லா ஹைரான். அடுத்ததாக